வந்து இந்த இக்கட்டான சூழ்நிலை, அதாவது எந்த அளவுக்கு நெருக்குதல்னா, அடுத்த ஒரு விஷயத்தை திங்க் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு நெருக்குதல் வந்துடும். அதாவது இதில் வந்து கடன் வந்து எவ்வளவு அப்படிங்கிறது மேட்ரு கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுடைய லெவல் பொறுத்து தான். சில பேருக்கு ₹1,00,000 கடன் பெரிய விஷயமா இருக்கும். இன்னும் சில பேருக்கு ₹1,00,00,000 கடன் பெருசாக தெரியாது. ஸோ இதுதான் இதில் விஷயம். இந்த கடனுடைய விஷயத்தில் இந்த கடனை வந்து நம்ம எப்படியும் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தால் தாராளமாக இதில் வந்து நம்ம மீண்டு வந்து வர முடியும். இது வந்து நிறைய எக்ஸாம்பிள், நிறைய பேரை நம்ம சொல்ல முடியும். ஸோ கடனை நீங்கள் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்னென்ன வழி இருக்குது, முதல்ல அதை நம்ம பார்க்கணும். அதுக்கு எல்லாத்துக்குமே இது எந்த விஷயம் நீங்கள் செய்கிறா இருந்தாலும் நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கு வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கு உங்களுடைய மைண்டு முதல்ல ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ அப்போ என்னென்னா, கடன் யார் உங்களுக்கு கொடுத்தாங்க, இல்லை நீங்கள் பிஸ்னஸில் கடன் ஆகிட்டிங்கன்னா அவங்கள கூப்பிட்டு தாராளமாக பேசுங்க. பேசாமல் ஒரு விஷயத்தை வந்து நம்மளே வந்து ஒரு முடிவு எடுத்துக்கிறோம், இல்லை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்ககிட்ட போய் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்கள்கிட்ட என்ன இருக்கும்? உங்கள்கிட்ட மிஞ்சினது வந்து உங்களுடைய உயிர் மட்டும் மிச்சம் இருக்கும். உங்களுடைய